ரத்த சம்பந்தமாக வரக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் அதற்கான சிகிச்சைகள் பற்றி தான் பேசியிருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் பீடியாட்ரிக் ஹெமட்டாலஜிஸ்ட் மற்றும் ஆங்காலஜிஸ்ட் டாக்டர் ஜனனி அருள் நம்ம கூட இருக்காங்க. பேச பிளட் கேன்சரை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளுக்கு வரக்கூடிய இந்த பிளட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க குணமாக்கக்கூடியதா? இதோட நம்ம ஏர்லியர் ஸ்டேஜ் அண்ட் குட் ஃபேக்டர்ஸ் இருக்கு. there is a 90 to 95% cure in blood cancer for children unlike in adults. இப்போ குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பிளட் கேன்சர் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. 90 to 95% வந்து கியூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போது இதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் என்ன மாதிரி டாக்டர்? ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த போன் மேரோ டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அவங்கள வந்து ஃபஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் லுக்கீமியான்றதை நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். அது அந்த ஏஎல்எல்லா ஏஎம்எல் டைப்பான்ட். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம மற்ற ஜெனட்டிக் டெஸ்டிங்லாம் பண்ணிவிட்டு நம்மளை உங்கள் ரிஸ்க் ஸ்டாட்டிஃபை பண்ணணும். இப்போ நம்ம பெரும்பாலும் வெளியில் நம்ம அந்த அடல்ட்லேயோ இல்லை மற்ற டிசீசஸ்லையோ சொல்கிற மாதிரி ஸ்டேஜ் 1, 2, 3, 4 அப்படின்றது இது கிடையாது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு லோ ரிஸ்க், இன்டர்மீடியட் ரிஸ்க் அண்ட் ஹை ரிஸ்க் அப்படின்னு அது பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ லோ ரிஸ்க் தான் மோஸ்ட்லி நம்ம பார்க்கக்கூடிய குழந்தைங்க லோ டு இன்டர்மீடியட் ரிஸ்கில் இருக்காங்க. போத் ஆர் வெரி குட் ப்ரோக்னோஸ்டிக் குரூப். ஸோ இவங்களுக்கு பேஸ்ட் ஆன் தட் நம்ம ஃபர்ஸ்ட் லைன் வந்து கீமோதெரப்பி தான் நம்ம கொடுக்க போகிறோம். கீமோதெரப்பி அப்படின்றது வந்து நம்ம நார்மலாக நம்ம வந்து ஒரு லைனில் நம்ம அந்த மெடிசனை வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மூலியமாக நம்ம ஏற்றக்கூடியது. ஸோ மோஸ்ட் காமன்லி வந்து கீமோதெரப்பி தான் கொடுக்க போகிறோம். ஃபார் சம் வெரி ரேர் கேசஸ் பிளட் கேன்சருக்கு வந்து யூ மைட் நீட் ரேடியேஷன். அப்படி இல்லைனா இட் இஸ் 90% அது வந்து வெறும் கீமோதெரப்பிலேயே கியூர் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ் தான். இதன் பிறகு இந்த ட்ரீட்மெண்ட்டில் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது எப்போ தேவைப்படும்? ஸோ இப்போ இந்த ஹை ரிஸ்க்குன்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ்லையோ இல்லை இப்போ இந்த கீமோதெரப்பிலேயே சில ரிஸ்க் ஜெனட்டிக்ஸ் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் இருந்து உங்கள் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றத நம்ம வந்து சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது மறுபடியும் இது வந்து ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மாதிரி. இது வந்து ஒரு சர்ஜரியோ ஒரு ப்ரொசீஜரோ கிடையாது. ஸோ இது வந்து அதே நம்ம இப்போ எலும்பு மஞ்சையில் தானே நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது இன்னொருத்தரோட பிளட் விச் இஸ் அ குட் பர்சன்ஸ் பிளட் விச் இஸ் மேட்ச் to the recipient. ஸோ இவங்களுக்கு அது இப்போ நம்ம பிளட் மேட்ச் பார்க்குற மாதிரி there something called HLA match. ஸோ இந்த HLA மேட்ச் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஒன்று டெஸ்ட் பண்ணுவோம். அது ஒரு நார்மல் பிளட் டெஸ்ட் தான். ஸோ நீங்கள் எனக்கு மேட்சா இல்லையா அப்படின்றத we will first test with our siblings. ஸோ ஒன்று சிபிலிங் அப்பா அம்மா நம்ம ஃபேமிலிக்குள்ளே நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா there are separate registries which unidentified peopleோட நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி மேட்ச் பண்ணி who's the closest match. ஸோ we want ஒரு 9/10 or 10/10 மேட்ச் அப்படின்னா அதை ஃபுல்லி மேட்ச்ட். ஸோ ஃபுல்லி மேட்ச்ட் டோனரோட பிளட் எடுத்துட்டு அதை நம்ம ட்ரீட் பண்ணிவிட்டு we will infuse. ஸோ ஃபாலோயிங் தட் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் மறுபடியும் இந்த கீமோதெரப்பி மற்ற சப்போர்ட்டிவ் கேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே தேவைப்படும்.